இதில் கூட ஆனால் ஒரு மல்டி பர்பஸ் இருக்குது. இதில் நம்ம வேணுன்னா ஹாட்டிமே ஆச் பண்ணிக்கலாம், இல்லை கொலா போட்டு செஞ்சுக்கலாம். இது ஃபில்டர் ஆனால் சான்ஸே இல்லைங்க. மினியேச்சர் டேங்குக்கு ஒரு மினியேச்சர் ஃபில்டர். இந்த ஃபில்டரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்பாஞ்ச் இருக்குது. ஃப்ளவரான் மூக்கு இதுக்குள்ளே நுழைக்கவே முடியாது. ஸோ ஃப்ளவரானால ஸ்பாஞ்சை சாப்பிட முடியாது. ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒஷிகா அஷிகோமோ அப்படி எழுதியிருக்கோம். ஆனால் எனக்கு சைனீஸ் தெரியாது. ஸோ இங்கே வந்து ஆக்சி டெட்ராசைக்கிள்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் இது. ஃப்ளவரான் டேங்கில் ஹீட்ரு போட்டிருக்கேன், அப்புறம் கோல்ட் ஃபிஷ் டேங்கில் ஹீட்ரு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வச்சு வந்து நம்ம ஹேட்ச் பண்ணிக்கலாம். தனியாக இதுக்கு வந்து மெழுகுவத்தி வச்சு அதெல்லாம் பண்ண தேவையில்ல. காலைல ஏஞ்சோன்னே காக்கா கூட போகாமல் ஐயா இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு ஜாலியாக வந்தேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்து எனக்கு பிடிச்ச பொருள் இருக்குது. டேபிள், அதுக்கான துணி எல்லாத்தையும் தூக்கிட்டு மேலே வந்து வச்சா நல்லா மழை. வெளியே வச்சு அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதான் மழை எப்படி போயிடுது. சரி பரவாயில்லடா உள்ளே வச்சு அன்பாக்சிங் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சா கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ கரண்ட் வரட்டும். இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, நான் சொன்னது எங்கேயோ யாருக்கோ கேட்டிருக்கு போல இருக்கு. இன்ட்ரோ அடுத்த செகண்டே கரண்ட் வந்துருச்சு. நான் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் கேமராவெல்லாம் செட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்குது. நார்மலாக நமக்கு குளத்தூரில் கிடைக்கிறதோ இல்லை லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ப்ரீமியமான அக்வேரியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு டேங்க்குமே வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப கிரேஸ் அந்த டேங்க் மேலே. ஒரு 1 இயராக வந்து அது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் நம்ம கைக்கு வந்து கிடச்சிருக்கு. டேங்க்னா அது ஒன்றும் ஒரு பெரிய டேங்க் கிடையாது, சின்ன குட்டி பீட்டா டேங்க் தான். பட் அந்த செட்டப் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, அது பார்க்குற எல்லாருக்குமே வந்து அந்த டேங்க் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இன்னையிலேருந்து அது கிரேஸாக மாறிடும். ஸோ பாக்ஸை திறந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எப்படியும் எல்லாத்தையும் ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அதோ இருக்குது. இது மட்டும் ஃப்ரேம் வெளியே போயிடுச்சு போல. ஓகே, வீடியோவே எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதை எங்கேயாச்சும் நடுவில் சேர்த்துடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ் லைஃப் வேர்ல்ட்லேருந்து தான் நமக்காக அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 1% 2% கமிஷன் வரும். பிராண்ட் சைட்லேருந்து வராது, அமேசான் சைட்லேருந்து வரும். அமேசான் அஃபிலியேட் லிங்க் அது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை தாண்டி வேறு எதுனா ப்ராடக்ட் நீங்கள் அமேசானில் வாங்க போகிறீங்க, அதுக்கான லிங்க் கொடுக்குன்னா கூட எனக்கு கீழே கமெண்ட்லேயே இல்லை வாட்ஸ்அப்லேயே கேளுங்க, லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். அது மூலிமா 1% 2% கமிஷன் வரும். ஸோ அந்த லிங்க்கை தொட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ் லைஃப் வேர்ல்ட்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. முக்கால்வாசி எல்லாமே வந்து நேபாள் பிராண்டை சேர்ந்தது, ஒரு சிலது பிராண்டை சேர்ந்தது. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேபாள் பிராண்டோட நெட்டு. ஸோ இந்த நெட்டு எந்த அளவுக்கு எனக்கு யூஸ் அப்படின்னா இருக்கும்போது பிரித்து காட்டுறேன். நான் இதை கீழே போடல, இங்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி வரைக்கும் போகுது. அப்போனா நம்ம பெரிய மீன் தொட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன மீன் தொட்டிக்கும் இந்த மாதிரி சுருக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பெரிய மீனுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன மீன் கரெக்டாக இருக்கும். ஃபைட்ரு, கப்பி, மாலி, சின்ன கோல்டு ஃபிஷ்ஷு, ஸோ அந்த மாதிரி மீனுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த கப்பு ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. இல்லை மொய்னா டாஃப்னியாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெட்டுமே வந்து கிளாத் மாதிரி தான் இருக்குது. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைட்ருக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ எனக்கு இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேக்கில் வந்து ஃபைட்டர் எல்லாத்தையும் பாட்டில்லையும் தொட்டிலையும் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நான் கையில் தான் மீன் எடுப்பேன். ஒரு குட்டி நெட்டு வாங்கணும் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற நெட்டை வந்து உடச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நெட்டு எனக்கு பெரிய டேங்குக்கும் தேவைப்படும், அதனால் உடைக்க முடியாது. புது நெட்டு வாங்கி உடச்சிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். பார்த்தா இப்படி மல்டி பர்பஸில் இருக்கக்கூடிய நெட்டு கிடச்சிச்சு. வேணா நான் பெருசாகிப்பேன், இல்லைனா சின்னதாகி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா ஹேச்சரி. இது வரைக்கும் ஹார்டிமியாக்கு நான் வாட்டர் பாட்டிலாம் கட் பண்ணி ஹேச்சரி வச்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு டப்பாவில் போட்டு தான் வைப்பேன். ஒன்றும் இல்லை, அது ஒரு சோம்பேறித்தனம் அந்த செட்டப்பை பண்ணி அதிலேருந்து எடுத்து. அதனால் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆனால் இப்படி ரெடிமேடாக ஒரு பக்காவான ஹேச்சரி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ இது பிராண்டை சேர்ந்தது. இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாமே தனித்தனியாக இருக்குது, நம்ம தான் அசம்பிள் பண்ணும் போல இருக்குது. இதில் கூட ஆனால் ஒரு மல்டி பர்பஸ் இருக்குது. இதில் நம்ம வேணுன்னா ஹாட்டிமே ஆச் பண்ணிக்கலாம், இல்லை கொலா போட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, இது எப்படி அசம்பிள் பண்ணணுன்றதை பார்த்து அசம்பிளும் பண்ணிடலாமா? வந்துவிட்டது மூட்டை பூச்சை கொள்ளும் நவீன மிஷின். இல்லை ஆர்டிமியாவை கொள்கிற நவீன மிஷின். ஐயோ கொள்ளாது, ஆர்டிமியாவை ஆச் பண்ணுற நவீன மிஷின். ஆக்சுவலாக இதை செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 minutes எடுத்துக்கிட்டேன். அப்படியே இந்த பாக்ஸை பார்த்து அப்படியே செட் பண்ணிட்டேன்.
இது நல்லா இருக்கு. இப்போ இந்த கிளைமேட்ல எப்படி உங்களுக்கு ஹேட்ச் பண்ணி காட்டுறது? ஏன்னா ப்ராடக்ட் வந்துருச்சு. இப்போ சாம்பிளுக்கு இதை நான் ஹேட்ச் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும்ல, எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இங்க நல்லா மழை பெய்யுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் வார்மா இருந்தால் தான் ஹாட்டிமே ஹேட்ச் பண்றதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் டேங்குக்குள்ளே வந்து வச்சு ஹேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஃப்ளவரான் டேங்க்ல ஹீட்ரு போட்டிருக்கேன், அப்புறம் கோல்ட் ஃபிஷ் டேங்க்ல ஹீட்ரு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வச்சு வந்து நம்ம ஹேட்ச் பண்ணிக்கலாம். தனியாக இதுக்கு வந்து மெழுகுவத்தி வச்சு அதெல்லாம் பண்ண தேவையில்ல. முன்ன பண்ணுவோம், வாமா இருக்கணும், சீக்கிரம் ஹேட்ச் ஆகணுன்றதுக்காக மெழுகுவத்தி விளக்கு அதெல்லாம் கொளுத்தி பக்கத்தில் வச்சுட்டு இருப்போம். அந்த வேலை வேணாம். டேங்க்ல தூக்கி வந்து நம்ம இப்படி அட்டாச் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இருக்கு. உள்ள வந்து ஏர் ஃப்ளோவு, இதுல இருந்து ஏர் ஃப்ளோ. ஆட்டிமே ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுக்கணும்னா கீழே இங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி வச்சு இதை கலட்டி விட்டோம்னா இதுல இருந்து உள்ள இருக்கிறது வரும். எல்லாமே கொடுத்துருக்கான். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம ஹேட்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்கான். இது பேர் தெரியல. இது என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ ஏர் பம்பில் நம்ம இதை கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, பைப்பில் இந்த மாதிரி பைப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது ஒரு வழி பாதை தான். ஸோ ஏர் வந்து உள்ளே போகும், டேங்குக்கு போகும். பட் டேங்க்லேருந்து தண்ணி வந்து கீழே இறங்கி மோட்டருக்கு வந்துடாது. இப்போ மோட்டர்லாம் வந்து நம்ம டேங்கோட கீழே வச்சுருக்கோம் அப்படின்னா டேங்க்லேருந்து தண்ணி இறங்கி மோட்டருக்கு போயிடும். ஸோ இந்த வால்வு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டேங்குக்கு தண்ணி இறங்காது. இது எல்லாமே இந்த ஆர்டிமியா செட்லேயே வருது. சூப்பரு. அடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பவுடர். நம்ம மார்க்கெட்லேயே வந்து க்ரீன் பவுடர் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம ஃபிஷ் டிசீஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அந்த க்ரீன் பவுடர் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் அதெல்லாம் தெரியல. அது கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் கலக்கி விட்டோம் அப்படின்னா தண்ணி க்ரீன் ஆயிரும். ஸோ எக்ஸ்டர்னல் டிசீஸ்க்காக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லோ பவுடர்ன்றது பிராண்டு கொடுத்த நேம் தான். ஸோ அவங்க கொடுத்த நேமு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லோவாக தான் இருக்க போகுது தெரியும். எல்லோ பவுடர்னு வேறு எதுக்கு கொடுப்பாங்க? ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒஷிகா அஷிகோமோ அப்படி எழுதியிருக்கோம். ஆனால் எனக்கு சைனீஸ் தெரியாது. ஸோ இங்கே வந்து ஆக்சி டெட்ராசைக்கிள்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் இது. எக்ஸ்டர்னல் டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ராட்டு, ஒயிட் ஸ்பாட்டு, இந்த பாடி இச்சு. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு வரக்கூடிய நோய்க்கு வந்து இந்த பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா டிசீஸ்க்கும், இன்டர்னலாக வரக்கூடிய டிசீஸ்க்குமே வந்து இது யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது யூஸ் பண்ணி என்ன அப்படின்னு சொல்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். பீட்டா வாரம் இந்த கிளைமேட்டுக்கு வாரம் கண்டிப்பாக உடம்பு எல்லாம் போகும். நான் யூஸ் பண்ணி பார்த்து இது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டு. ஒன்றும் இல்லை, நார்மலான ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான். கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். நார்மலில் என்னடா ப்ரீமியம் பிறந்தா தெரிய போகுது. இப்போ என்னோட ஃப்ளவரான் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏர் ஸ்டோன் வச்சிருக்கேன். அப்புறம் இன்டர்னல் ஃபில்டரும் வந்து அதில் இருக்குது. இன்டர்னல் ஃபில்டரில் வந்து அந்த ஏர் போகக்கூடிய பைப்பை வந்து பிடிக்கிட்டேன். ஸோ ஏர் வராது, வெறும் ஃபில்ட்ரேஷன் மட்டும். ஏருக்காக ஏர் ஸ்டோன் வச்சிருக்கேன். எதுக்கு இப்படி கலந்து வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்பாஞ்ச் ஃபில்டர் நான் வச்சேன். ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து ஃப்ளோரான் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டு ஏற்கனவே ஒரு ஃப்ளோரான் இறந்துருக்கு. ஸோ அதனால ஸ்பாஞ்ச் ஃபில்டரை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கொடூரமான செட்டப் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபில்டரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்பாஞ்ச் இருக்குது. ஃப்ளவரான் மூக்கு இதுக்குள்ளே நுழைக்கவே முடியாது. ஸோ ஃப்ளவரானால ஸ்பாஞ்சை சாப்பிட முடியாது. நல்ல செட்டப் இது. இது எப்படி கழட்டுறது? இந்த பக்கம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வெளியே தள்ளிடணும். அப்புறம் இந்த பக்கமும் ப்ரெஸ் பண்ணி தள்ளிடணும். ஓப்பன் ஆயிரும். இன்டர்னல் ஃபில்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயத்த கழட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. பரவாயில்ல, இதில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஒரு லேயர் ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஏர் ஸ்டோன் இருக்குது. ஏர் ஸ்டோன் கீழே வந்து பயோபால்ஸ் இருக்குது. இதை எப்படி கழட்டணும்? என்ன நமக்குன்னே வருது இதெல்லாம். ஸோ கீழே வந்து பயோபால்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது. பட் இந்த ஸ்பாஞ்சு இந்த பயோபால் செட்டப்புக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 feet டேங்குக்கு வந்து 2 ஆச்சு இது வந்து போடுற மாதிரி இருக்கும். இது ஏன்னா பெருசெல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 feet டேங்குக்கு 2 நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட டேங்குக்கு இது 2 தான் தேவைப்படும். நல்லா இருக்கு. அடுத்து பார்ப்போம். மினி மைக்ரோ லேண்ட்ஸ்கேப். ஊரில் இருக்கிறவங்க உனக்கு என்ன பேர் வேணால் வைக்கலாம். எனக்கு என்றைக்குமே நீ மிதக்கிற மலை டேங்க் தான். என்னன்றது அன்பாக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ நேபாள் பிராண்டை சேர்ந்து இது கூடயே இதோட ஃபில்ட்ரு, லைட்டு எல்லாமே வந்துடுது. திறந்து பார்ப்போமா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு கிளாஸ் பொருள் டேமேஜ் ஆகாமல் இருக்குமா அப்படின்றது திறந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஓகே, ஐயோ கவுந்துச்சு. மிக மோசமான லைட்னிங் காரணத்தால் நான் இடம் மாறிட்டேன். இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் அப்படி தான் காமிச்சிருக்கேன் போல இருக்கு.
எப்படி நான் சொன்ன மாதிரி மிதக்கிற மலை இருக்கா. ஸோ ஃப்ளோட்டிங் மவுண்டெயின் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, படிக்கிற மாதிரி சைனீஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஒஷிகா ஓஷோ, சரி இது அப்புறம் படிச்சுப்போம் எதுக்கு. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் மவுண்டெயின், அதுக்கு மேலே இருக்கிற அந்த செடி, அது அப்படியே மாஸ் பிளான்ட் மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு மலை செட்டப்பில் பார்க்குறப்ப காடு நிறைஞ்ச மலை மிதந்து கொண்டு உள்ளது. அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாமே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்மனெண்ட் தான். நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி நீங்கள் தான் வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது சின்ன டேங்க்குன்றதுனால எதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபைட்டருக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு கப்பி ஒரு 2-3 மீன் விடணும், இல்லை மாலி ஒரு ஜோடி விடணும். மாலியே ஒரு ஜோடி தான் விட முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சின்ன டேங்க், 1 ஃபீட்டுக்கும் கம்மியானது தான். என்ன 8 இன்ச் இல்லை 10 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன டேங்க்கு, பட் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அல்ட்ரா கிளியர் கிளாஸ் போட்டு நமக்கு பக்காவாக வந்திருக்கு. இதில் டிஸ்பிளேக்கு ஒரு ஃபைட்ரு போடணும். ஆனால் இந்த மாதிரி செட்டப்லாம் வந்து ஆஃப் மவுண்ட்ஸ் போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்கிட்ட இப்போ பிளக்கார்ட் கலெக்ஷன் இருக்குது. தற்போதைக்கு பிளக்கார்ட்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நான் ஒரு அவசரம் கொடுக்க. ஆனால் இதுக்குன்னு ப்ரீமியமாக ஒரு ஆஃப் மூன் இண்டோலேருந்து எடுத்து போட்டு இதில் வச்சு இனி நான் வளர்க்க தான் போகிறேன். ஸோ ப்ரீமியம் டேங்க்கு ஒரு ப்ரீமியம் ஃபிஷ் எடுப்போம். இது கூடயே வந்து லைட்டு ஃபில்டர்லாம் வருது. இருங்க, அது அந்த பக்கம் இருக்குது, எடுக்கிறேன். டேங்க்கில் லைட்டும் மேலே செட் பண்ணியாச்சு. இங்கே தெரியவில்ல, இங்கே தான் இருக்குது. லைட்டும் மேலே செட் பண்ணியாச்சு. அப்புறம் கீழே வந்து ஃபில்டரும் செட் பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு ஆனால் சான்ஸே இல்லைங்க. மினியேச்சர் டேங்க்குக்கு ஒரு மினியேச்சர் ஃபில்டர் எவ்வளோண்டு இருக்குது பாருங்களேன். க்யூட்டாக இருக்குங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபில்டர்லாம் இவ்வளோண்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. செம்ம அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேங்க்குக்கு நல்லா ஃபிட் ஆகுது. இவ்வளோ சின்ன ஃபில்டர்லாம் கிடைக்கும்னா இப்போ ஃபைட்டர் டேங்க்லாம் நான் எத்தனையோ ஃபில்டர் வாங்கி போட்டிருப்பேன். ஸோ இந்த ஃபில்டரோட லிங்க் வந்து நான் தனியாகவும் தரேன். கீழே இந்த டேங்க் செட்டோட லிங்க்கும் தரேன். ஸோ டேங்க் செட்டில் வந்து இந்த ஃபில்டரும் வந்துடும், டேங்க்கு லைட்டு எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிரும். லைட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த வளையிறது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்கான். இங்கே எல்லாமே பக்கா. எங்கே நான் உடஞ்சிட்டேன்னா இங்கே உடஞ்சிட்டேன். யூஎஸ்பி கேபிள் லைட்டுக்கு. சைனாக்காரனை நம்பாதன்னு சொல்கிறாங்க. கேட்குறேன்னா நான் இதுக்கு நல்ல ஃபில்டருக்குலாம் வந்து இதுதான் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கான். நல்லா இருக்குது இந்த செட்டப். ஆக்சுவலாக ஃபில்ட்ரு எப்பட்றா இவ்வளோண்டு டேங்க்கில் அப்படின்னு நினச்சா ஒரு மினியேச்சர் ஃபில்டரே கொடுத்துட்டாங்க. க்யூட்டாக இருக்குது. ஃபில்டருக்கு இன்னும் ஏதோ பைப்லாம் கொடுத்துருக்கான், அதெல்லாம் பார்க்கல. இது குட்டியாக இருக்கும், உடனே காட்டணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சு அப்படிங்கிட்ட காமிச்சிட்டேன். இந்த டேங்கை வந்து நான் ரன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ இப்போ அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் அப்படியே பார்ப்போம். இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு பார்க்குறப்ப தான் பார்த்தேன் இதுதான் லைட்டு வந்தது. சரிங்களா? ஸோ அதுலேயே வந்து அடாப்டர் இருக்குது. சைனாக்காரனை நான் தப்பாக நினச்சிட்டேன். ஸோ அடாப்டர் இருக்குது. ஓகே சார், கொஞ்ச நேரத்தில் அவனை தப்பாக நினச்சிட்டேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து இது டெஸ்க் டேபிளுக்கான லைட் மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ டெஸ்க் டேபிள்லாம் இந்த மாதிரி யூஎஸ்பி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் இல்லை, மற்ற நாட்டில் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெலாம் இந்த மாதிரி யூஎஸ்பி தான். அதுக்காக அவன் இந்த மாதிரி கொடுத்துருக்கான். இந்த டேங்கு கூட வந்தது எல்லாத்தையுமே நான் சரியாக கவனிக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஃபில்டருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்சோடலாம் வந்திருக்கு. ஃபுல் செட்டப் பண்ணிட்டேன். ஃபில்டர்லாம் நல்லா இருக்குது அது எல்லாமே. அப்புறம் அந்த லைட்டு அதான் அந்த யூஎஸ்பி அடாப்டரோடய வந்திருக்கு, நான் கவனிக்கல. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் இல்லை ஒயிட் சுகர் இல்லை, இது வந்து சாண்டு. ஸோ டேங்க் பாட்டமில் போடக்கூடிய சாண்டு இதுவுமே வருது. ஃபில்டரு, லைட்டு, டேங்க்கு இந்த செட்டப்போடு சேர்ந்து நமக்கு சாண்டுமே வந்துடுது, ஒயிட் சாண்டு. ஸோ இந்த பக்கா செட்டோட இந்த லிங்க்கு கீழே நான் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் தான் இருக்குது, டக்குன்னு வந்து பார்த்துருவோம். இது வந்து மேக்னெட்டிக் ப்ரஷ்ஷு. ஸோ இதெல்லாமே இந்த குட்டி டேங்குக்கானது தான், தனித்தனியாக நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் அந்த செட்டில் வராது, இதெல்லாம் தனியாக வாங்கினது. இதுதாங்க நார்மலாகவே மேக்னெட்டிக் இது கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நான் மேக்னெட்டிக் ப்ரஷ்ஷு ஸோ இது கிடைக்கும். பட் அந்த ப்ரீமியம்ன்றது இதில் தான் தெரியுது. மேக்னெட் பவர் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இது இந்த குட்டி டேங்குக்கு பக்காவாக இருக்கும். ரைட்டு. ஸோ அடுத்து தெர்மோமீட்டர்லேயே நம்மக்கிட்ட 3 இருக்குது. இருங்க, அவங்களே அன்பாக்சிங் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு தெர்மோமீட்டரு, ரெண்டும் சேம் தானோ? ஓகே, அடுத்து இன்னொரு தெர்மோமீட்டர் எங்கே? இது
ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர்லேயே 3 இருக்குது. இது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வெளியே வந்து ஒட்டுறது. ஸோ டேங்க்கில் வந்து இப்படி வெளியே அப்படி ஒட்டி வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரெண்டுமே அப்படி தான், எக்ஸ்டர்னலாக வெளியே ஒட்டிக்கலாம். இப்படி தொட்டாலே நமக்கு டெம்பரேச்சர் காமிச்சிரும். அதான் ப்ரீமியம். பட் இது வந்து நம்ம மார்க்கெட்டில் நமக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம டேங்குக்குள்ளே வந்து வச்சுருவோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து நமக்கு காட்டும். ஸோ என்னென்னா இது எதுக்கு நான் இப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதோட அக்யூரேசி. ஸோ வெளியே இப்படி டேங்க்கில் ஓட்டுறது அக்யூரேசி கரெக்டாக இருக்கா, இல்லை இது உள்ளே காட்டுறது அக்யூரேசி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடர். ஸோ இந்த டேங்க்கில் வந்து அப்படியே ஒட்டி விட்டுட்டோம்னா இதில் வார்ம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ மீன் வேணுன்றப்போ வந்து வார்ம்ஸ் எடுத்துக்கும். அதுதான் இதோட பர்பஸு. நான் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன், மழை அடித்து நவுத்துது இப்போன்னு பார்த்து தான் நாய்ஸ்லாம் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வார்ம்ஸ் இதில் போட்டு நான் மாட்டிடுவேன். ஃப்ளவரான் வந்து இந்த ஓட்டைங்கள்லேருந்து வார்ம்ஸை எடுத்துக்கும். என்னன்னா ஒரு டைம் நான் வார்ம்ஸ் போடுறப்ப ஃபில்ட்ரு வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா வார்ம்ஸ் எல்லாம் ஃபில்ட்ரே வந்து உறிஞ்சிரும், அழுக்க உரியிற மாதிரி வார்ம்ஸ் வந்து உறிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா இனி வார்ம்ஸை வந்து நான் இதில் போட்டு டேங்க்ல வந்து வச்சு விட்டுருவேன். ஸோ ஃபில்ட்ரு இனி வார்ம்ஸை இழுக்காது. அதுக்காக வந்து நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். தண்ணி இங்கே வரைக்கும் அடிக்குது, நல்ல மழை. வீடியோ நான் கிட்டத்தட்ட இப்போ 1 ஹவராக எடுக்கிறேன். உங்களுக்கு என்னமோ ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான் வரும். அந்த 1 ஹவரில் ஆனால் மழை நிற்கவே இல்லை, அடித்து நவுத்துது. ஓகே, எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். தெர்மாமீட்ரு ஆல் ஓவர். ஸோ இதில் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து நான் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்ற ரிவ்யூஸ் வந்து நான் ஷார்ட்ஸாகவும் ஃபுல் வீடியோவும் போடுறேன். மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் தான் போடுவேன். இந்த ஆர்டிமியாவை கொல்றது, சரி ஆர்டிமியாவை ஆச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஃபுல் வீடியோ போடுறேன். மற்றபடி வந்து நான் எல்லாத்துக்கும் ஷார்ட்ஸ் போடுறேன். இது என்னது இது? ஹையோ கிராவல் கிளீனரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டேங்க்காக வாங்கினேன். இப்போ நான் பெரிய வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு இதை அழுத்தி எடுத்தேன்னா டேங்கே உறிஞ்சி வந்துடும் அதில். ஸோ இந்த மாதிரி சின்ன அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இந்த குட்டி டேங்குக்கு இந்த மாதிரி குட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எல்லாம் டேங்குக்கான அக்சசரிஸு. ஓகே, நல்லா இருக்குது. இது என்னன்னே தெரியலை, பட் நல்லாயிருக்கு. அதுதாங்க எல்லாமே அந்த சின்ன சின்ன விஷயம் அந்த நீட்டாக பண்ணியிருக்கிறது தான். நம்ம மார்க்கெட்டில் இதெல்லாம் கிடைக்காதுன்னு கிடையாது. பட் இந்த க்ரீன் கலர் லுக்கு, அந்த ப்ராடக்டோட ப்ரீமியம்னஸ். இப்போ தெர்மாமீட்டர் நமக்கு கிடைக்காதுன்னு கிடையாது மார்க்கெட்டில். இந்த ப்ரீமியம்னஸ் தான். அப்படி தொட்டனே வரும், ஸ்டைலாக டேங்கில் ஒட்டி வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி லுக்கு வேணும்னா இந்த மாதிரி நம்ம பிராண்டடான ஐட்டத்துக்கு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்து ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். ஸோ ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் வந்து பின் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் கிடையாது, நமக்கு எல்லாமே அனுப்பல, ஒரு சில லிங்க் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ லிங்க்குமே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், இன்னும் ப்ராடக்ட்ஸோடதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆட் பண்ண வீடியோவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதனா லிங்க் கீழே இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் தான், வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறேன்.